முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் நின்றிருந்த மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளையும் பார்வையிட்டார். தோளில் பச்சை துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை எனில் முதல் ஆளாக துணை நிற்பவன் நான் தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நிற்கிறவங்க நாங்கள். கடந்த 4 ஆண்டுகள்ல விவசாயிகளுக்கு 1630 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கியிருக்கிறோம். இலவச மின்சாரத்துக்கு மட்டும் 26,232 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை மூலம் 62,352 கோடி ரூபாய் பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன் தரப்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இலவச மின்சாரத்துக்கு மட்டும் இதுவரை மொத்தம் 26,223 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசால நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலா சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 105 ரூபாயும், பிற ரகங்களுக்கு 130 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருது. விடுதலையே மகளிருக்கான முன்னேற்றம் என முழங்கியதுதான் திராவிட இயக்கம். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, பெண்கள் காவல் நிலையம் என அனைத்தையும் உருவாக்கியது திமுக என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். மகளிர் சுய குழுக்களுக்கு வருடம் மணிமேகலை விருதுகள் கொடுக்கிற அந்த நிகழ்ச்சி போன வாரம் நடக்க வேண்டியது. எனக்கு சில உடல்நிலை பிரச்சனைனால ஒரு வாரம் தள்ளி இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சென்ற வருடத்திலிருந்து வருடம் மகளிர் சுய குழுக்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்தலாம். ஃபுட்பால், கொக்கோ, இது மாதிரி ஒரு 5 ஈவெண்ட் நடத்தி அதில் அவங்க. விருதுநகர் காரியாப்பட்டி அருகே வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி. படுகாயமடைந்தோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் வாந்தி வயிற்றுப்போக்கு காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் அனுமதி. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கோயில் கும்பாபிஷேகத்தில் உணவு சாப்பிட்டவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை. நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படுவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டம். கேரளா அருகே தீப்பிடித்த கப்பலில் 3வது நாளாக தீயை அணைக்கும் முயற்சி நீடிப்பு. கப்பலில் 2000 டன் கச்சா எண்ணெய், 242 டன் டீசல் மற்றும் பிளாஸ்டிக் இருப்பதால் விரைந்து தீயை அணைப்பதில் மும்முரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.